அம்மா எப்போவுமே நம்ம வீட்டில் இருப்பாங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து என் கூட சண்டை போட்டுட்டாங்க. சண்டை போட்டாலும் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு தேவையானதெல்லாம் கேட்டுக்கு அந்தப்புறம் இருந்து எனக்கு செய்வாங்களாம்மா. இப்போ எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னோடனே அங்கே உட்கார முடியல வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ வந்து அம்மா உனக்கு கடைக்கு போய் ஏதாச்சும் வேணுமாம்மா வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சண்டைன்னா சும்மா எதனா ஒன்றும் இல்லைங்க. சும்மா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நான் திட்டுவேன். இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். அம்மாவுக்கும் உடம்பு முடியாமல் போன வாரம் எல்லாம் 15 நாளாக இங்கே தான் இருந்தாங்க. நான் மாத்திரை மாற்றி வாங்கிட்டு வந்து கூட 2 தடவை போய் மறுபடியும் போய் மாத்திரையெல்லாம் மாற்றி வாங்கிட்டு வந்து அம்மா கை இதெல்லாம் நடுங்கிறதுனால, நரம்பு தளர்ச்சி இருக்கிறதுனால, அந்த மாதிரி இருக்கிறதுனால வாங்கிட்டு வந்து கொடுத்து உடம்பெல்லாம் நல்லா குணப்படுத்தி தாட்டினதுக்கப்புறம் முதலமைச்சர் ஐயா வேறு இந்த ஃப்ரீ பஸ் வேறு விட்ருக்குறாரா. இங்கேருந்து பஸ் ஏறிங்க, வாரணாசிபாளையத்துலேருந்து பஸ் ஏறி அங்கே பாடினார் போய் பேப்பர் வாங்கிட்டு திரும்ப ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி இங்கே வர்றது. இப்போ உடம்பு நல்லா இருந்தபட்டு இந்த வேலை பண்ணுறியாம்மா நான் திட்டுவேன். அப்புறம் பையன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற பக்கம் அவன் 10-20 நாள் ஆகிப்போச்சுங்க வர்றதில்லை. இப்போ அந்த பையனை பார்க்குறக்கோசரம் பஸ் ஏறி போகிறது, பையனை போய் பார்த்துட்டு வர்றது. அவனுக்கு அக்கறை இல்லை. ஏம்மா நீ போகிற வரட்டும், வேலை இல்லைன்னா வேலை முடிஞ்சோன்னா அவன் வருவான், வந்து உன்னை பார்த்து போவான்னு சொன்னால், இல்லை அவன் வரலைன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன், என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு உடம்பு முடியலேன்னு சொன்னோடனே போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம்மா, தக்காளி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், உனக்கு என்ன கடைக்கு வேணும், என்ன வேணும், நம்ம போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு. நாம் என்ன தான் எவ்வளோ சங்கடம் இருந்தாலும், எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும், எத்தனை ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், நம்ம ஈகோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று காட்டுறோம். ஆனால் பெற்ற தாயிட்ட மட்டும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுங்கிறப்போ ஓடி வராங்க பார்த்தீங்களா. அது பெற்றவங்க தவிர வேறு யாருனாலையுமே அந்த ஈடே பண்ண முடியாது. அது வந்து உண்மையாலுமே அது உண்மை தான். இப்போ நான் உள்ள வீட்டில் இருக்கேன், கேட்டுக்கிட்ட வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரத்தில் அம்மா வருவாங்க பாருங்கள். கேட்டுக்கிட்ட வந்து அம்மா வாங்கிட்டு வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். கேட்டுக்கிட்ட இப்போ வாங்க போயிருக்கிறாங்க, இப்போ வருவாங்க. வந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி, இப்போ தக்காளி இப்போ ஏதாச்சும் வேணுமாம்மா உனக்கு வாங்கிட்டு வந்து தரட்டுமாம்மான்னு கேட்டாங்க. எல்லாமே இருக்குதும்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். நம்ம செடியிலேயே நிறைய தக்காளி காய்ச்சிருக்குது. அப்புறம் அதனால தான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து தக்காளி பார்த்தோன்னா எல்லாம் பச்சையாகவே இருக்குது தக்காளி. அதனால் சரி நம்ம போய் இப்போது வேண்டாம், தக்காளி எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு தக்காளியும் இன்னும் பழம் ஆகணும். இன்னும் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது. இது நாளைக்கு தான் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பச்சமாயிருச்சு. இதெல்லாம் செடியில் தாங்க பறித்தது. இதெல்லாம் நம்ம வீட்டு இதுலேயே முன்னாடியே போட்டு எல்லாமே பழுக்க வச்சிட்டோம். பாருங்கள், நான் செடி காட்டுறேன். ஏன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து அம்மா வராங்க பாருங்கள். இந்த இங்கே வேறு எங்கே போய் உட்காந்துருக்குறீங்க? எங்கே உட்காந்துருக்குறீங்க? என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க இங்கே? தக்காளி வீடியோ காட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ தக்காளி வந்துருக்கு. எவ்வளோ இருக்குது தெரியுமாங்க? எவ்வளோ தக்காளி. என்னம்மா வாங்கிட்டேன்? தக்காளி வாங்கிட்டு வந்துட்டியா? வேறு எவ்வளோ தக்காளி பேர் எல்லாமே பூரா காய் விட்டுருக்குது. இப்போ எனக்கு தக்காளி இருக்கேன், நல்லா பழமாக பறிச்சாச்சு. நாளைக்கு இருக்குதும்மா. பாய். நாளைக்கு குடியரசு தினம். வீட்டில் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அம்மா பார்த்தீங்களா, என்ன வீடியோ பிடிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள். ஏன்னா வீடியோ பிடிச்சா உடம்பு சரியாதாயிருமா. அவங்க அது அப்படித்தான். நாம் ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்குறா?
ஏ உன்னை நான் கொண்டே விட்றது உறுதிதான், புரிஞ்சுதா? கண்டிப்பாக உன்னை கொண்டே விடுவேன். பாருங்க, கோழி செய்த புருஷன் பூனை கொண்டே விட்டுறணும், நீ வேலைக்கு ஆகாது. ஏய் மீனா, என்ன உன் பிள்ளைகளுக்கு நீ இப்போ பறித்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ போய் உக்காந்துக்கிட்டியா? ஆ இதை பொறிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு போய் உக்காந்துட்டியான்னு கேட்டேன். ஆ நாளைக்கு அவள் போயிடுவா கண்டிப்பாக. பீம் மட்டும்தான். பாருங்கள், இந்த பூனை பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்னு. அது பாருங்கள், ஒரு துளியும் கூட கொடுக்காம இப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள். அவள் கொண்டே விட்டுறதான். பார்த்தீங்களா, நம்ம வாங்கிட்டு வந்து தக்காளி கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இப்படித்தான் அந்த பார்த்தீங்களா, வீடியோவில் போடாதம்மா உடம்பு சரியாதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் இப்போ தான் சேனல் வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க ஆரம்பிச்சு. ஆனால் இன்னும் சேனல் இன்னும் லைட்டாக சூடு பிடிச்சிட்ருக்குது. அதனால் கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. நம்மளுக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.